Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 4th August 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. சரி, நாம் தொடர்ந்து வார்த்தையை பார்ப்போமே. அது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். Revelation chapter 2 verse 16. Repent or else I will come to you quickly and will fight against them with a sword of my mouth. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. மனம் திரும்பு. இதிலிருந்து ஆண்டவர் இந்த சபையை மனம் திரும்ப சொல்லுகிறார். எஃபிசு சபையை பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன் இதுக்கு முன்னே இந்த சபை பார்த்து சொல்றாரு. அந்த சபை கள்ள போதனைகள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் எதிர்த்து நின்றாங்க. ஆமாதானுங்களே. The Ephesian Christian did not tolerate false teaching. They were very strict and pure, but they had lost their first love. அவங்ககிட்ட இருந்த குறை, இதெல்லாம் கரெக்டா இருக்கிற, ஆனா முதல் அன்பை, ஆதியில கொண்ட அன்பை நீ விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்றாரு. On the other hand, the Pergamum Christians had not lost their first love. They had lost their purity. அவங்க கிட்ட இந்த பரிசுத்தத்தை இழந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு அவங்க வச்சிருந்தாங்க தான். ஆனா அந்த பரிசுத்தம், ஆண்டவருக்கு விரோதமான இந்த இம்மாரலிட்டி, இவையெல்லாம் அவங்க கிட்ட அதிகமா இருந்தது. பால் டீச்சிங் எல்லாம் இருந்தது. அருமையானங்களே, இங்க என்ன சொல்லுகிறார்? அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எந்த விதத்திலே, எந்த காரியங்களிலே பலகீனமாக இருக்கிறது திருச்சபை அல்லது நான்? என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே எனக்கு இருக்கிற பலகீனம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We can see every church as their own special strength and weakness, and we need to find out what is my strength and my weakness. But the Lord says, the weakness that you have, you must repent. உனக்கு பலகீனமா இருக்கிறதிலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அருமையானவர்களே, what will Christ write to our church or about you today? ஆண்டவர் இன்னைக்கு எழுதினார்னா, உன்னை பற்றியும் சபையை குறித்த என்ன எழுதுவாரு? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது வரைக்கும் என்ன குறை உங்கள்கிட்ட இருக்கு எழுதியிருப்பாரு, உங்கள்கிட்ட என்ன பலம் இருக்குன்னு சொல்லி எழுதியிருப்பார். நம்மை பற்றி யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் எதுக்கு சொல்ற? நீ மனம் திரும்பலன்னா என்ன செய்வேன்? என் வாயின் பட்டயத்தில் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. வாயின் பட்டயம், அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையே உன்னை என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். மறந்து விடாதே. ஆமாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வைத்துதான் நம்ம நியாயம் தீர்ப்பார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை உருவாக்குகிறது. He is a creator. அந்த வார்த்தை நம்மை குற்றப்படுத்தும். நம்முடைய ஆத்துமா நஷ்டமாகிவிடும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பிரு. நீ எதுல பலகீனமா இருக்கிற? You need to repent. No choice, dear brother and sister. No shortcutting. உன்னையே பெருமையாய் நினைத்து கொண்டு, உன்னையே நீ செய்வதெல்லாம் சரி என்று பெருமையாய் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காதே. ஆண்டவர் உன்னை சோதித்து பார்க்கிறார். நீயும் நானும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். நான் எங்கே பலகீனமாக இருக்கிறேன்? ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், போதனைகள் என் வாழ்க்கையில இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் மனம் திரும்ப சொல்லி அழைக்கிறார். அந்த அழைக்கிற ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். He calls you because He loves you. That's the reason He said, repent. You are my child. நீ என்னுடைய பிள்ளை, ஆகவே நீ மனம் திரும்பி என்னிடத்துல வந்துரு. சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, மனம் திரும்பு. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனம் திரும்ப எங்களை அழைக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மீக பெருமைகளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு, ஆண்டவரே, எங்கே நாங்கள் பலகீனம் என்பதை உணர்ந்து உன்னோடு ஒப்புரவாக உதவி செய்யுங்க. Help us to understand, Lord, and examine ourselves. Where is our weakness? And help us to repent from there.
we need your strength. உன்னுடைய பலன் எங்களுக்கு தேவை அப்பா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் எல்லார் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நீ யாரா இருந்தாலும், என்ன வயது இருந்தாலும், கர்த்தர் உன்னை மனம் திரும்ப அழைக்கிறார். He calls you to repent from the weakness. Take care. God bless.